தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி. அதிமுக, பாஜக, பாமக, இப்படி வாசன், ஜான் பாண்டியன், இப்படி பல பேர்களை வைத்து திமுகவை எப்படியாவது தோல்வியடைய வைத்து ஆட்சியை பிடித்துவிட வேண்டும். இதற்காக 5 ஆண்டு காலம் டெல்லியில் வியூகம் வகுத்து, சென்னையில் வியூகம் வகுத்து, பல தந்திர ஆலோசனைகள் செய்து இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. உருவான கூட்டணி வெற்றி முகத்தை நோக்கி நகர வேண்டிய கூட்டணி தினகரனை இணைத்து கொண்டதின் மூலம் 50 தொகுதிகளில் 20 தொகுதிகளில் நேரடியாக தோல்வி, 30 தொகுதியில் மறைமுகமாக தோல்வி. ஆதலால் தினகரனை டெல்லிக்கு வரவழைத்து மிரட்டிய அமித்ஷா இந்த அதிமுக கூட்டணியில் மிக எளிதாக கூட்டணியை முடிவு செய்து விட்டார். இது அமித்ஷாவினுடைய அதிகார எல்லைக்குள்ளே நடந்த ஒரு பெரிய கூட்டணி முடிவு. ஆனால் இப்பொழுது தினகரனுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் என்னுடைய அடையாளத்துக்காக விழுந்த வாக்குகள். அந்த சமூகம் எனக்கு பின்னாலே நிற்கிறது. நான் சொன்னால் அந்த சமூகம் வாக்கு போடும், இல்லை என்றால் வாக்கு கிடைக்காது. தினகரனுக்கு அடையாளமே நான் தான். சசிகலா நடராஜன், சசிகலா திவாகரன், சசிகலா தினகரன், சசிகலா பாஸ்கரன், இப்படி அடையாளமே நான் தான். நான் இல்லாமல் அதிமுக என்னுடைய சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு மடை மாற்ற முடியாது. நான் மன்னார்குடி பக்கம் போவதே இல்லை, மன்னார்குடியில் தேர்தல் நிற்பதே இல்லை. டிஆர்பி ராஜா, டிஆர் பாலுவுடைய மகன், அவர் தான் அங்கே வெற்றி பெற்ற அமைச்சராக இருக்கிறார். அங்கே மன்னார்குடி மாஃபியா என்று சுப்பிரமணிய சாமி சொல்லுகிற சசிகலா மன்னார்குடி மறந்து பல மாசாச்சு, பல வருஷாச்சு. தினகரன் மன்னார்குடி எங்கே இருக்கிறது என்றே மறந்து போய்விட்டது. அவர் தேனி தினகரனாக மாறிவிட்டார், பெரியகுள தினகரனாக மாறிவிட்டார். இந்த அரசியல்கள் எப்படி அந்த முக்குளத்து சமூக இளைஞர்கள் அதிமுகவை எதிர்த்து தேர்தலில் நின்று அதிமுகவுக்குள்ளில் இருக்கிற அந்த முக்குளத்தோர் சமூகத்தை எப்படி வசப்படுத்த போகிறார் என்பதுதான் இப்போ கேள்வி. சசிகலா அவைத்தலைவர் பதவி கூட எனக்கு அதிமுகவில் என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய பினாமிகளெல்லாம் எனக்கு அடங்க மறுக்கிறார்கள். ஆதலால் இந்த சொத்துக்களை, பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை, மிடாஸ் கோல்டு சாராய ஆலை 1000 கோடி ரூபாய், குடநாடு எஸ்டேட் 1000 கோடி ரூபாய், இப்படி பல நிறுவனங்களில் பங்குகள் 1000 கோடி 1000 கோடி 1000 கோடி, இப்படி 100க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இருந்தால் 1 லட்சம் கோடி சொத்துக்கள். எந்த வியாபாரம், எந்த பெரு நிறுவனங்கள், டாட்டாக்களோ, பிர்லாக்களோ, அம்பானிகளோ, ஜங்கானிகளோ, இவர்களெல்லாம் செய்ய முடியாத தொழிலை, அரசியல் தொழிலை நான் செய்து பல லட்சம் கோடியை சேர்த்து வைத்திருக்கிறேன். இந்த தமிழர்கள் அதையெல்லாம் சகித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதிகாரம் இருந்தால்தான் என்னுடைய சொத்துக்களை நான் நிர்வகிக்க முடியும். நான் யார் என்பதை எடப்பாடிக்கு காண்பிக்கிறேன். இதற்காக சசிகலா முக்குளத்து சமூகத்து வேட்பாளர்கள் 50 பேர் மட்டுமல்ல, 234 தொகுதிகளிலும் 234 வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறார். அவருடைய சகோதரன் திவாகரன் சசிகலாவிடமிருந்து வேறுபட்டு
தினகரனிடமிருந்து வேறுபட்டு அவர் ஒரு கட்சியை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த கட்சி மூலம் நானே பணம் கொடுத்து திமுகவினுடைய கோடிகளை இறைத்து திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக நான் உதவப் போகிறேன் என்று களம் காண்கிறார். அமித்ஷா சொல்லியும் அடங்க மறுக்கிறார். அத்து மீறுகிறார், திமிரி எழுகிறார், எடப்பாடியை திருப்பி அடிக்கிறார். அமித்ஷாவுக்கு என்ன வேலை? திமுக தோல்வியடைய வேண்டும், அதிமுக வெற்றி அடைய வேண்டும். அதிமுக வெற்றி அடைவதும் ஆர்எஸ்எஸ் வெற்றி அடைவதும் பாஜக வெற்றி அடைவதும் ஒன்றுதான். இந்த சித்தாந்தத்தின் படி சசிகலா மீண்டும் புத்துயிர் பெறக்கூடாது. டெல்லியினுடைய கதவை தட்டுகிறார். டெல்லியினுடைய கதவு எப்பொழுது திறக்கப் போகிறது என்பது ஒரு பெரிய கேள்வி. இப்படி அதிமுகவுக்குள் ஓபிஎஸ் ஒரு சசிகலாவாக மாறியிருக்கிறார். எனக்கும் அவைத்தலைவர் பதவி கொடுங்கள். அப்படி அவைத்தலைவர் பதவி இல்லை என்றால் நானும் 234 வேட்பாளர்களை களமிறக்கப் போகிறேன். சசிகலா 234, ஓபிஎஸ் 234, ஆக 468 வேட்பாளர்களை முக்குளத்தோர் வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு முயற்சி. பின்னணியில் கண்டிப்பாக திமுக. சசிகலாவும் பையை எடுக்க மாட்டார், ஓபிஎஸும் பையை திறக்க மாட்டார். 2 பேருமே திமுகவினுடைய பையில, இரவல் பையில தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள் அதிமுகவை வீழ்த்துவதற்கு. இந்த முயற்சி தான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது. தினகரனை கட்டுப்படுத்திய அமித்ஷா ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அமித்ஷாவினுடைய பாட்சா பலிக்காது. அமித்ஷா டெல்லிக்கு ராஜாவாக இருக்கலாம், எங்களுக்கு அவர் ராஜா கிடையாது. எங்களுக்கு எடப்பாடி தான் கூஜா. எடப்பாடியை வீழ்த்தியே தீருவோம். இந்த முடிவில் சசிகலா ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம் கிளம்பி இருக்கிறார்கள். இதே சூழலை அண்ணாமலை ஒரு பக்கம் பாஜகவில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களை தன் பக்கம் ஈர்த்து வைத்திருக்கிறார். காரணம், தனி கட்சி ஆரம்பிப்பதற்கு தகுதியான மாவட்ட தலைவர்களை, மாவட்ட செயலாளர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலையும் சசிகலாவோடு கூட்டு சேர்ந்து கொள்ளுவார். அண்ணாமலை ஓபிஎஸோடு கூட்டு சேர்ந்து கொள்ளுவார். ஆக அண்ணாமலை, சசிகலா, ஓபிஎஸ் 3 பேருமே எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர்கள். ஒருவர் அதிகாரத்தை இழந்தார். சசிகலா தன்னுடைய கட்சியை எடப்பாடியிடம் பாதுகாக்க சொன்ன பொழுது கட்சியை அவரே அபகரித்து கொண்டார். நான் அவைத்தலைவராக இருந்தேன், இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். நான் எடப்பாடியை மிரட்டுகிற பொழுது எடப்பாடி என்னை வெளியே தள்ளிவிட்டார். நான் இப்பொழுது நடுத்தரு நாராயணனாக நிற்கிறேன். ஆக எடப்பாடியால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், கட்சியை கைப்பற்றுவதிலிருந்து தவறி விழுந்தவர்கள் சசிகலா, அண்ணாமலை, ஓபிஎஸ் 3 பேரும் ஒரு பெரிய தாக்குதலை, குரில்லா தாக்குதலை எடப்பாடி மீது மறைந்திருந்து தாக்குவதற்கு தயாராகிறார்கள். இந்த தேர்தல் தான் அவர்களுக்கான களம். இந்த தேர்தலில் எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று 3 பேருமே முக்கோண கூட்டு. எடப்பாடியால் தான் நீங்கள் சசிகலாவை சேர்த்துக்கொள், ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கொள், டிடிவியை சேர்த்துக்கொள், தொடர்ந்து வற்புறுத்தினுடைய விளைவு அண்ணாமலை வெளியே தூக்கி எறியப்படப்பட்டார். இதற்கு முழு காரணம் சசிகலா, டிடிவி, அண்ணாமலை 3 பேரும் எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டுகிறேன். இதன் மூலம் இவர்கள் ரகசிய வேலைகளை துவங்கிவிட்டார்கள். அதிமுக கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும். இப்பொழுது ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகமும் இந்த மனநிலைக்கு வந்திருக்கிறார். இந்த
மனநிலையில் இது மீண்டும் வலு சேர்க்குமா, வலு இழக்குமா? ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை இந்த வாய்ப்பை தவறவிட்டால் இன்னும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரை காத்திருக்கணும். சசிகலா இந்த வாய்ப்பை தவறவிட்டால் அடுத்து 31 சட்டமன்ற தேர்தல் வரை காத்திருக்க வேண்டும். அதற்குள் ஒரு முடிவு எட்டப்பட்டு எப்படியாவது கட்சிக்குள் நாம் நுழைந்து பழைய செல்வாக்கை பெற்றுவிட வேண்டும். அப்படி பழைய செல்வாக்கை சசிகலா பெற்றால் எடப்பாடியினுடைய முகம் இறங்கு முகம்தான். இதை அமித்ஷாவிடம் பலமுறை தன்னால் முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக எடப்பாடியால் மட்டும்தான் சொல்ல முடியும். அமித்ஷாவிடம் நேரடியாக சொல்லக்கூடிய அந்த தெம்பும் திராணியும் எடப்பாடிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த வகையில் அமித்ஷாவிடம் இவர்கள் இந்த அதிமுகவில் ஊடுருவினால், அதிமுகவில் சேர்ந்து கொண்டால் தன்னுடைய நிலை சந்தேகத்துக்கு இடமாகிவிடும், தன்னுடைய நிலை பரிதாபத்துக்குரியதாகிவிடும். ஆகையால் இவர்கள் எப்பாடுபட்டு ஆட்சியை இழந்தாலும் சரி, கட்சியை இழக்க மாட்டேன், கட்சி இருந்தால் ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் பிடித்து கொள்ளலாம், ஆனால் கட்சி இழந்து விட்டால் ஆட்சியே பிடிக்க முடியாது. கட்சி முக்கியமா, ஆட்சி முக்கியமா? ஆட்சி வரும் போகும், கட்சி விட்டு போனால் வராது. ஆகையால் எடப்பாடி அதில் நீங்கள் தெளிவாக உறுதியாக சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இந்த கூட்டணி, அண்ணாமலையும் இணைந்த கூட்டணி அதிமுகவை ஒன்றும் செய்துவிட முடியாது. திமுகவை தோல்வியடைய வைக்க வேண்டுமென்றால் அமித்ஷா என்னை நாற்காலியிலே அமர வைக்கட்டும். நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறேன். நான் நெஞ்சிலே தான் குத்துவேனே தவிர புறமுதுகில் குத்த மாட்டேன். இது எடப்பாடியார் தரப்பு வாதம். அமித்ஷா என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்தியாவில் பல கூட்டணிகளை உருவாக்கிய, பல கூட்டணிகளை காணாமாக்கிய, பல கூட்டணிகளை முதலமைச்சர் நாற்காலிக்கு அனுப்பிய அமித்ஷா தமிழ்நாட்டில் இந்த சசிகலா கும்பலிடம் மாட்டிக்கொண்டு கண் விழி பிதுங்க அவர் எப்படி இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது, எப்படி மீண்டும் திமுகவை எதிர்ப்பது, சனாதன அரசியலை செய்வது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் கடும் குழப்பமாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் எளிதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி தட்டு தடுமாறி முட்டுச்சந்தில் போய் நின்று விடுமோ என்ற கவலை வந்திருக்கிறது. இவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது? அமித்ஷா உடைய அரசியல் தந்திரோபாயங்கள் எடப்பாடியிடம் எடுபடவே இல்லை. எடப்பாடியார் என்ன சொல்லுகிறார்? இவர்களை எந்த காரணத்திலும் நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி நான் அனுமதித்தால் அடுத்த நிமிடமே நான் வெளியேற வேண்டி வரும். அதற்கான அரசியலை தந்திரோபங்களையும் அவர்கள் அதிமுகவுக்குள்ளே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆகையால் நான் உறுதியாக இறுதியாக இவர்களை வெளியிலே வைத்துக் கொள்வதுதான் சரி. வீட்டுக்கு வெளியிலே, காம்பவுண்டு சுவருக்கு வெளியிலே இருப்பதான் சரியே தவிர அதிமுகவினுடைய அந்த அரண்மனைக்குள் இவர்களை அனுமதிப்பது என்பது ஆபத்தானது. இதை எடப்பாடியார் தொடர்ந்து அமித்ஷாவிடம் தகவலை சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.